காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றுமில்லாத ஆயக்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடியோம். குறையொன்றுமில்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளம் அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவா நீ தாராய் பரையேலோர் எம்பாவாய். இது ஆண்டாளினுடைய அருமையான திருப்பாவை பாசுர வரிகள். இந்த பாடலின் மூலம் நமக்கு ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறாள் கோதை நாச்சியார். என்னன்னாக்கா, உன்னோடு உறவு வேண்டும் எங்களுக்கு கிருஷ்ணா அப்படின்னு கேட்கிறாளாம். சரி, இவள் மட்டும்தான் இப்படி கேட்டாளா? இன்னொரு பக்தையும் அப்படி கேட்டிருக்கிறாள் வடநாட்டிலே. நாத பிரம்மம் பண்டரிபுரம்னு சொல்லுவோம். ஏன்னா எந்நேரமும் அங்கே பக்தர்கள் கோஷ்டி என்ன பண்ணுவாங்க, பாண்டுரங்க விட்டலா, ஜெய் ஜெய் விட்டலா அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஜால்ராக்களும் தம்புராக்களின் சப்தமாக அந்த கோஷம், அந்த கானம் விண்ணுலகையும் எட்டும். அப்படி ஒரு அற்புதமான கஷேத்திரம் பண்டரிபுரம். அந்த பண்டரிபுரத்திற்கு பக்கத்திலே மங்களப்பட என்ற ஒரு சிறு கிராமம். அந்த கிராமத்திலே தாசி குடும்பத்திலே அவதரித்தவள் ஷியாமா என்றொரு பெண். அவள் அழகில் மட்டும் கிடையாது, பக்தியிலும் சிறந்து விளங்கினாள். ஏன்னா அந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, மிகப்பெரிய ஒரு மிராசுதாரரையோ இல்லை செல்வந்தரையோ அவர்கள் நாடி தேடி சென்று தங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்வார்கள். இது வாடிக்கை. ஆனால் இந்த ஷியாமா என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு கிருஷ்ணன் ரொம்பவும் பிடித்த தெய்வம். அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்நேரமும் கிருஷ்ணருடைய நினைவாகவே வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இந்த பக்தியிலே தாயையும் மிஞ்சிவிட்டால் இவளுக்கு பிறந்த கானோபாத்திரை என்ற ஒரு அருமையான பெண். ஏன்னா இந்த இசை வேளாளர் குடும்பத்திலே பிறந்தவர்கள் எப்பொழுதும் செல்வத்திலே திளைக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த கானோபாத்திரை என்ன செய்வான்னா, எந்நேரமும் அவளுக்கு கிருஷ்ணனுடைய நினைப்பே அதிகமாக இருந்ததாம். அவ கேட்கிறாளாம் கிருஷ்ணன் கிட்ட, கிருஷ்ணா நீ குலப்பெண்களை தான் மணந்து கொள்வாயா? என்னை போன்ற தாசி பெண்ணை நீ மணந்து கொள்ள மாட்டாயா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உன்னை தான் கணவனாக வரித்து விட்டேன். உன்னை தவிர வேறு ஒருவரை நான் மனத்தாலும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியான தவத்தை மேற்கொண்டிருந்தாலாம். இந்த ஷியாமாக்கு என்ன ஒரு பேருனா, அந்த வட்டாரத்தில் ரொம்ப பிரசித்தியான ஒரு பெயர் என்னன்னா, கானம்னு சொல்லுவோம் இல்லையா, சங்கீதம். இந்த சங்கீதத்தில் மட்டும் கிடையாது, நாட்டியம்னு சொல்லக்கூடிய நர்த்தனத்திலும் அவளை மிஞ்சு ஆள் கிடையாதாம். ஆனால் அவளை விட அவளுடைய பெண் கானோபாத்திரைக்கு ரொம்பவும் புகழ் வந்து விட்டது. ஏன்னா ரொம்ப சிறிய வயது தான், ஆனால் அவள் கானம் மட்டும் கிடையாது, நடனத்திலும் தாயை விஞ்சிவிட்டு பக்தியிலும் விஞ்சிவிட்டாளாம். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, என்ன ஒரு தெய்வ பிறவி உனக்கு வாய்த்திருக்கிறாள் ஷியாமா, என்ன ஒரு பாக்கியம் செய்திருக்கிறாய் இந்த பெண்ணை பெற்றெடுக்க நீ அப்படின்னு. ஏன்னா சதா சர்வகாலமும் யாராவது கிருஷ்ணனை நினைத்து கொண்டிருக்க முடியுமா? ஆடலிலும் பாடலிலும் எதை பார்த்தாலும் கிருஷ்ணனுடைய நினைப்பு நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் கிருஷ்ணன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். ஏன்னா நாம் கடவுளை தேர்ந்தெடுப்பது கிடையாது, கடவுள் தான் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். நாம் சொல்கிறோம் இல்லையா, சிவபெருமான் என்றால் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், நான் நமச்சிவாய மந்திரத்தை மறவாமல் சொல்லி கொண்டிருப்பேன்னு. இதை சொல்லிக் கொள்வதற்காக நாம் பெருமைப்பட்டுக்க கூடாது. ஏன்னா பணிவோட இறைவனிடம் நாம் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்து கொள்ள வேண்டும். இறைவா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாய் அல்லவா, நீதானே தேர்ந்தெடுத்தாய் என்னை இப்படி பக்தி செய்ய அப்படின்னு நாம் அவருக்கு நன்றி சொல்லணும். அப்படித்தான் இருந்தது கானோபாத்திரையினுடைய வாழ்க்கை. இவள் எந்த ஆடவனையும் விரும்பவில்லை. ஆனால் அந்த நாட்டு ராஜாவுக்கு இவள் மேல ரொம்பவும் ஆசை வந்து விட்டதாம். ஏன்னா இவள் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தால், பக்தியிலும் இவள் சிறந்து விளங்கினாள். அந்த ராஜாவுடைய கண்களுக்கு என்ன தென்பட்டதுன்னா, இவளுடைய ரூப லாவண்யம், எவ்வளவு அழகு, தாசி பெண் தானே, கூப்பிட்டால் வந்து விடுவாள் அல்லவா அரண்மனைக்கு அப்படின்ற எண்ணம் தான் இந்த ராஜாவுக்கு இருந்ததாம். இதை செயல்படுத்துவதற்காக அவன் என்ன பண்றானா, அவளிடம் ஆட்களை அனுப்பி கேட்கிறானாம், என்னுடைய அரண்மனைக்கு வா அப்படின்னு. ஆனால் ஷியாமாவுக்கும் இதில் ஆசை தான். நம்முடைய பெண் அங்கே போயிட்டு அரங்கேற்றம் பண்ணி முடித்து விட்டால் அப்புறம் ராஜாவுடைய செல்வாக்குக்கு நாம் சொல்லணுமா? எந்நேரமும் ராஜா நம்மளோட தானே இருப்பார், நாம் சொல்வதை கேட்பார் அல்லவா? இப்படியெல்லாம் எண்ணமிட்டு கொண்டிருந்தன ஷியாமாவுடைய நினைப்பு. ஆனால் கானோபாத்திரை என்ன சொல்கிறா பாருங்க, அம்மா நான் அரண்மனைக்கு வரமாட்டேன், ஏன்னா இந்த தேகம் எப்போ வேணாலும் அழியக்கூடியது, இதன் மேலே நாம் ஆசை காட்டி அவரை மோக வலையில் வீழ்த்தி அதன் மூலமாக நாம் செல்வ வாழ்வு வாழ்வது என்பது எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை அப்படின்னு முடிவாக சொல்லிடுறாளாம். ஆனால் ஷியாமா என்ன நினைக்கிறான்னா, இவள் சிறு பெண் அல்லவா, ஏதோ இளமை மிடுக்கில் இப்படி சொல்லிக்கிட்டு திரியிறானா, கொஞ்சம் வயதானா இப்படி சொல்லுவாளா? அப்போ ராஜாவோட ஆதரவு நமக்கு தேவைப்படும் இல்லையா?
அப்படின்னு இவளுடைய எண்ணம். ஆனால் ஒரு தடவை கேட்டு பார்க்குறாளாம் தன்னுடைய மகளான கானோபாத்திரை கிட்ட, நீ இப்படியே தான் இருக்க போறியா, உன்னுடைய முடிவு தெளிவானது தானா, இறுதியானது தானா அப்படின்னு கேட்கும் பொழுது ரொம்ப முடிவாக சொல்லிடுறாளாம் கானோபாத்திரை. அம்மா, என்னுடைய வாழ்க்கையை நான் கிருஷ்ணனுக்கென்று அர்ப்பணித்து விட்டேன், வேறு யாரையும் நான் மனதாலும் நினைக்க மாட்டேன், ராஜா என்ன எப்படிப்பட்ட சக்கரவர்த்தி வந்தாலும் நான் அவருடைய வலையில் விழமாட்டேன் அப்படின்னு ரொம்ப முடிவாக சொல்லிடுறாளாம். அப்போது ஷியாமா தன்னுடைய முடிவை மாற்றிக்க வேண்டியதாக போயிடுச்சு. சரி, நம்முடைய மகள் இவ்வளவு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க இல்லையா தன்னுடைய ஒப்பீனியனை, அதனால் அதுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. அப்போது ஒரு தடவை யாத்ரீகர்கள் கோஷ்டி அந்த ஊரிலே வந்து தங்குகிறது. என்ன அவங்களுக்கு தீர்மானம்னா, அவங்க பண்டரிபுரம் செல்ல வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு எண்ணம். அதற்காக அவர்கள் அங்கே வந்து தங்கும் பொழுது இவள் தன்னுடைய தாயை கேட்கிறாளாம் கானோபாத்திரை. என்னன்னா, அம்மா, நான் இந்த கோஷ்டியுடன் சென்று பண்டரிநாதனை வணங்குவேனே அப்படின்னு கேட்கும் பொழுது இவ கொஞ்சம் யோசிக்கிறா. ஏன்னா எப்படி பெண்ணை அனுப்ப முடியும் தனியாக இந்த கோஷ்டியுடன் சேர்ந்து அப்படின்னு. ஆனால் கானோபாத்திரை ரொம்பவும் அடம் பிடிக்கிறாள். அம்மா, என்னை அனுப்பிவிடேன், நான் போய் கிருஷ்ணனை பார்த்து விட்டு வந்து விடுகிறேனே, எவ்வளவு நன்றாக இருக்கும் அந்த தரிசனம், எனக்கு கிட்டக்கூடாது அப்படின்னு கேட்கும் பொழுது ஷியாமா ஒத்துக்கொள்கிறாள். சரி, பத்திரமாக போய் விட்டு வா அப்படின்னு. ஆனால் இவங்க கோஷ்டியோடு புறப்படுறாங்க இல்லையா கானோபாத்திரை, அதை வந்து பார்த்து விடுகிறார்களாம் ராஜாவுடைய ஆட்கள். அவங்க என்ன பண்ணுறாங்களாம், ராஜா கிட்ட சொல்கிறாங்களாம் வந்து, இந்த கானோபாத்திரை இந்த யாத்ரிகர்கள் கோஷ்டியோடு பண்டரிபுரம் செல்கிறாள் என்று, அவளை பின்தொடர்ந்து செல்லுங்கள், அவளை கூட்டிக் கொண்டு வாருங்கள் அரண்மனைக்கு அப்படின்னு ஒரு கட்டளையை சொல்லி விடுகிறானாம் ராஜா. இப்போ என்ன நடந்ததுன்னா, இந்த கானோபாத்திரை பார்க்கிறாள். அப்போ கோவிலுக்கு வருகிறாள் பண்டரிபுரத்துக்கு. எல்லோரும் அந்த ஆலயத்தை பார்க்க எவ்வளவு தவம் கிடைக்கிறார்கள், எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் பண்டரிநாதனுடைய திருவடிகளை காண்பதற்கு. இவ இந்த கோவிலுக்குள்ள நுழையும் பொழுது அந்த ராஜாவுடைய ஆட்கள், காவல் ஆட்கள் இவளை பின்தொடர்ந்து வந்து கேட்கிறார்களாம். என்னன்னா, முதல்ல லாவகமாக கேட்கிறார்கள், நீங்கள் ராஜாவுடைய அரண்மனைக்கு வந்தால் உங்களுக்கு செல்வ வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு முதல்ல ஆசை காட்டுகிறார்களாம். ஆனால் கானோபாத்திரை மறுத்து விடுகிறாள். அப்புறம் என்ன பண்ணுறாங்க பாருங்க, நீ என்ன இருந்தாலும் பெண் தானே, எங்கள் ராஜாவுடைய கட்டளைக்கு நீ இணங்கித்தானே ஆக வேண்டும், ஒழுங்காக மரியாதையாக எங்களுடன் வந்துவிட அப்படின்னு மிரட்டி பார்க்குறாங்களாம். இவளுக்கு அழுகையாக வந்துடுச்சு. ஏன்னா யார் தட்டி கேட்க முடியும், ஒரு சாதாரண பிரஜை இந்த தப்பை செய்தால் மகாராஜாவிடம் நாம் போயிட்டு சொல்லலாம், முறையிடலாம். ஆனால் ராஜாவே இப்படி கேட்கும் பொழுது கானோபாத்திரையால் ஒன்றும் செய்ய முடிய காணும். அதனால் என்ன பண்ணுறா அவ, சரி நாம் கிருஷ்ணங்கிட்டேயே போய் கேட்டுடுவோம் அப்படின்னு என்ன பண்ணுறாளாம், பண்டரிநாதனிடம் வந்து சரணடைகிறாளாம். அப்போது அவ கண்ணீர் மல்க வேண்டி பிரார்த்தித்து ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறாளாம். என்னன்னா, கிருஷ்ணா, நான் உனக்குன்னு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டேன், என்னை யாராவது தீண்டினா கூட எனக்கு பிடிக்கல, இந்த ராஜா கேட்குறான் என்னை வெளியே வா அப்படின்னு, ஆனால் எனக்கு பயமாக இருக்கே, நான் போக விரும்பலை, என்னைக்கு இருந்தாலும் இந்த தேகம் அழியக்கூடியது தானே, இன்றைக்கே என்னுடைய உயிரை எடுத்து விடேன் அப்படின்னு ரொம்பவும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறாளாம். ஆனால் கிருஷ்ணன் பாருங்க, இந்த கானோபாத்திரையினுடைய வேண்டுகோளை, அன்பு வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு விட்டான். அர்ச்சகர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இவள் அடியற்ற மரம் போல கீழே விழுந்து விடுகிறாளாம். அவளுடைய உயிர், அந்த ஜோதி பண்டரிநாதனுடைய திருவுருவத்திலே கலந்து விடுகிறதாம். இதை கண்ணார பார்த்து கொண்டிருந்த சாட்சி உண்டு, அது அர்ச்சகர். அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கானோபாத்திரை கீழே விழுந்து விடுகிறாள். அவள் உயிர் நீங்கி விடுகிறது. ஆனால் அவளுடைய உயிர் எங்கே போய்கிறது, இறைவனோட கலந்து விடுகிறது, ஐக்கியமாகி விடுகிறாள். அவளுடைய உடல் அங்கே இருக்கிறது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அர்ச்சகர்கள், வெளியே சொல்லலை யாருக்கிட்டையும் இந்த தகவலை. அவங்க பண்டரிபுரத்தில் அந்த கோவில் பிரகாரத்தில் தெற்கு பக்கமாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த உடலை குழி தோண்டி புதைத்து விடுகிறார்களாம். கானோபாத்திரையை புதைத்து விட்டு என்ன பண்ணுறாங்களாம், ரொம்பவும் பயபக்தியோடு தொட்டு வணங்குகிறார்களாம். ஆனால் அவங்க அந்த குழியை வெட்டி கானோபாத்திரையை புதைத்தார்கள் அல்லவா, அந்த இடத்துல ஒரே ஒரு இரவுக்குள்ள எப்படி ஒரு மரம் முளைக்க முடியும்? ஆனால் இது உண்மை. ஏன்னா தாட்டி என்ற மரம் அங்கே முளைத்து விட்டதாம். இப்போ அர்ச்சகர்கள் அதை கண்ணார காண்கிறார்கள். இந்த அதிசயத்தை பார்த்தால் அந்த மரம் துளிர் விட்டு ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்து விட்டது. ஒரே இரவுக்குள் எப்படி வளர்ந்து விட முடியும்? ஆனால் ராஜாவோட சேவகர்கள் காத்து காத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வெளியே நின்று கொண்டு, கோவில் பிரகாரத்தின் வெளியே. ஏன்னா கானோபாத்திரிடம் நாம் ரொம்ப மிரட்டி சொல்லியாச்சுது, நீ என்னுடைய ராஜாவுடைய கட்டளைக்கு அடிபணிந்து தான் ஆக வேண்டும் என்று. ஆனால் இப்பொழுது பொழுதே கழிந்து விட்டது, வெளியே வர காணும் கானோபாத்திரையை. உள்ளே சென்று தேடுகிறார்கள், எங்கேயும் அவளை காணவில்லை. ஏன்னா அவள் தான் இறந்து போய்விட்டாள் அல்லவா, இறைவனோடு ஐக்கியமாகி விட்டாள். மற்றும் அவளுடைய உடல் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த
புதைத்த மண்ணிலிருந்து தாட்டி என்ற மரம் வெகு சீக்கிரமாக வளர்ந்து விட்டு துளிர் விட்டு பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அப்போ அவங்க எங்கே தேடியும் காணலைன்னு சொன்ன உடனே இதில் ஏதோ அர்ச்சகர்களுக்கு பங்கு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறாங்க, அர்ச்சகரை கைது செய்து இழுத்து கொண்டு வருகிறார்கள் அரண்மனைக்கு. இப்போ ராஜா கேட்கிறான், கானோபாத்திரை உள்ளே சென்றால் அல்லவா, அவள் எங்கே அப்படின்னு கேட்கும் பொழுது அர்ச்சகர்கள் என்ன பண்ணுறாங்க, அவனுடைய கையில் ஒரு மலர் மாலையை கொடுக்கிறார்கள். இது இறைவனுடைய பிரசாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு. அவன் அதை பார்க்கறான். அந்த மாலையை எடுத்து பார்த்தாக்கா அந்த மாலையில் ஒரு நீண்ட முடி தென்படுகிறது. பகவானுடைய மாலையில் எப்படி முடி இருக்க முடியும்? இது அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் ஏற்படுகிறது. அப்போ அவன் கேட்கிறானா, இந்த முடி யாருடையது அப்படின்னு கேட்கும் பொழுது இது பண்டரிநாதனுடைய முடி அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆனால் இதை நம்புவதாக இல்லை மன்னன். ஏன்னா அவனுக்கு ரெண்டு உண்மையை தெரிஞ்சுக்கணும். ஒன்று என்னன்னா, கானோபாத்திரை கோவிலுக்குள்ளே போனால் வெளியே வரல, இது உறுதியாக தெரியும். அப்போ எங்கே போயிட்டா? இதில் அர்ச்சகர்களுடைய பங்கு என்ன? அவள் எப்படி மாயமாக மறைந்து விட்டு இருக்க முடியும்? அவர்கள் எப்படி கானோபாத்தினுடைய உடலை மறைத்து வைத்திருந்தார்கள்? இந்த உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, பண்டரிநாதனுடைய முடி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது உண்மைதானா? இதையும் அவன் செக் பண்ணி பார்க்கணும். அதனால் என்ன பண்ணுறான், அவன் நேரில் வந்து பார்க்கலாம்னு பண்டரிபுரம் வருகிறான். மங்களபட ஊரில் இருந்து இப்போது பண்டரிபுரத்துக்கு வந்து பார்க்கும் பொழுது அவன் எல்லா இடத்துலையும் தீவிர விசாரணை பண்ணி பார்க்கும் பொழுது தெற்கு பிரகாரத்தில் ஒரு இடத்துல தாட்டி என்ற ஒரு மரம் வளர்ந்திருக்கிறது பச்சை பசுமையாக. அப்போது இவன் கேட்கிறான், இதற்கு முன்னாடி இந்த மரம் இருந்ததா அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்கும் பொழுது அவங்க எல்லாரும் ஒரே குரலை உறுதியாக சொல்கிறார்களாம், மன்னா இங்கே இப்படி ஒரு மரம் இருந்ததே கிடையாது இதற்கு முன்பு அப்படின்னு எல்லாரும் சொல்லும் பொழுது இவனுக்கு சந்தேகம் வந்து விடுகிறது. அடுத்தது என்ன பண்ணுறானா, பண்டரிநாதனுடைய திருவுருவச் சிலை அருகில் வந்து நிற்கிறானா. அப்போது கேட்கிறானா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா இது பண்டரிநாதனுடைய முடின்னு சொல்லிட்டு இந்த மாலையில், அப்போ முடி இருந்தால் காண்பீங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க கிட்ட போய் நின்று காண்பிக்கிறார்களாம் அர்ச்சகர்கள். உண்மையாகவே பண்டரிநாதனுடைய திருவுருவத்திலே அவருடைய முகத்துக்கு பின்னாடி முடி குடுமி இருந்ததாம். இதை பார்த்தவுடன் அவனுக்கு ஆச்சரியமாக போய்விட்டதாம். அடுத்தது என்ன பண்ணுறான்னா, என்ன நடந்ததுன்ற உண்மையை சொல்லுங்களாம் அப்படின்னு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கொண்டதின் பேரில் அர்ச்சகர்கள் சொல்கிறார்களாம், கானோபாத்திரை இங்கே வந்தது உண்மை. பண்டரிநாதனுடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி அவள் ஒரு கோரிக்கை வைத்தாள். என்னன்னா, அழியக்கூட இந்த உடல் இந்த ராஜாவினுடைய கைகளில் படக்கூடாது, நான் உயிர் துறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கடைசி ஆசையை சொல்லும் பொழுது அவங்க இறந்து விட்டார்கள். அவர்களுடைய உயிர் பிரிந்து விட்டது. ஆனால் அவர்களுடைய உடலை நாங்கள் இந்த தெற்கு பிரகாரத்திலே புதைத்து வைத்திருக்கிறோம். அங்கேதான் இப்பொழுது தாட்டி என்ற மரம் முளைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜாவுக்கு கண்களில் கண்ணீர் வந்துடுச்சான். ஏன்னா ஒரு பக்தையோட மனதை புண்படுத்தி விட்டான் அல்லவா. தன்னிடம் அரச செல்வாக்கு இருக்கின்றது என்பதற்காக பக்தையை நாம் ஏமாற்றலாமா, அவளை நாம் கொடுமைப்படுத்தலாமா, இப்படி அதிகாரம் எடுக்கலே தோரணையாக நாம் மிரட்டலாமா? எவ்வளவு தவறு செய்து விட்டோம். அதனால் அவன் என்ன பண்ணுறானா, அந்த மரத்துக்கிட்ட வந்து அழுதுகிட்டு புலம்புறானா, என்னை மன்னித்து விடுங்கள் தாயே, நீங்கள் வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் எனக்கு பக்தியை ஊட்டி விட்டீர்கள், என்னுடைய அஞ்சான கண்ணை திறந்து விட்டீர்கள் அப்படின்னு மும்முறை வலம் வந்து வணங்குகிறானாம் அந்த மரத்தை. நாம் இவ்வளவு சொல்கிறோம், இவ்வளவு கதைகளை, இப்படி கானோபாத்திரை இப்படி பக்தி செய்தால் இறைவனோடு ஒன்றரை கலந்து விட்டால் அவளுடைய உடலிலே புதைத்த இடத்திலே தாட்டி என்ற மரம் முளைத்திருக்கின்றது என்று இவ்வளவு சொல்கிறோம், இதற்கு என்ன அத்தாட்சி, என்ன சான்று அப்படின்னு நாம் கேட்கலாம். இன்றும் நாம் தரிசிக்க காணலாம். பண்டரிபுரம் செல்லும்பொழுது தெற்கு பிரகாரத்திலே நடுவிலே ஒரு தாட்டி என்ற மரம் இருக்கிறது. அதற்கு பக்கத்திலே வெங்கடாச்சலபதியினுடைய சாலக்கிராம சிலை இருக்கிறது. இது இன்றும் நமக்கு கண்கூடியன்னா, பக்தி செய்வதில் குலமகளாக இருந்தால் என்ன, தாசி மகளாக இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும் கிருஷ்ணன் அன்பு செய்தால் ஏற்றுக்கொள்வான் என்பதற்கு முதன்மையான அத்தாட்சி இந்த கானோபாத்திரையின் அருமையான வரலாறு. ஏன்னா இப்பொழுதும் பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த மரத்தை மும்முறை வலம் வந்து வணங்கிவிட்டு அந்த இலையை பிரசாதமாக பெற்றுக்கொண்டு கண்களில் ஒற்றிக்கொள்கிறார்கள். ஏன்னா கானோபாத்திரையுடைய பக்தியில் ஒரு துளி நமக்கு கிடைத்தாலும் கிருஷ்ணனுடைய அன்புக்கு நாம் பாத்திரமாவோம் அல்லவா. எவ்வளவு அருமையான வரலாறு கானோபாத்திரையுடையது. கிருஷ்ணனோடு ஐக்கியமாகிவிட்டால் அல்லவா, பக்தி ஒன்றே பிரதானம் என்பதை நமக்கு காட்டிவிட்டால் அல்லவா, நாமும் அவளுடைய திருவடிகளில் விழுந்து வணங்குவோம் நம்முடைய பக்தியின் மேன்மைக்காக. கிருஷ்ணனுடைய அனுகிரகமும் நமக்கு கிட்டும் அல்லவா. மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பக்தியினுடைய கதையிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.